9:45க்கு வந்துட்டு வில்லேஜ் ரீச் ஆகிட்டேன் சார். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அசிஸ்டண்ட் அங்கே போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போய் பார்த்துட்டு அங்கேருந்து வந்து அட்டனன்ஸ் போட்டுட்டு அப்புறம் ஆர்ஐ மேம் வந்துட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க. அங்கேருந்து ஆர்ஐ மேம் அவங்க ஆஃபீஸ் போய் பார்த்துட்டு சார் அப்புறம் ரிட்டன் இங்கே ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். அங்கே ஆர்ஐ ஆஃபீஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் யாராவது விஏஓஸ் இருந்தால் ட்ரைனிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வில்லேஜில் ஒரு விஏஓ இருந்தாங்க, அவங்களும் லேடி தான். சரி அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வில்லேஜுக்கு அசிஸ்டண்ட் கூப்பிட்டு போனார். அப்புறம் அவங்க ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே அவங்க சொன்னாங்க இப்படியெல்லாம் இருக்கும், இப்படியெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு, ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் விஏஓஸ்க்கு வந்து குரூப் இருக்குது, அதில் வந்து ஆட் பண்ணி விட்டாங்க. வேறு டவுட் இருந்தால் சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஆஃபீஸ் வந்துட்டேன் சார். அதுக்கப்புறம் ஒரு 2-3 சைன் வந்து பண்ண வேண்டியது இருந்ததுங்க சார். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2:00 வந்துட்டு அவர் அசிஸ்டண்ட் இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போங்க, நாளைக்கு சைட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவர் தான் ஏதோ ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனாருங்க சார். ஏதோ சைட் ஏதோ வீட்டில் போய் என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார். டுமாரோலேருந்து ஒரு 6 வரைக்கும் அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். வணக்கம் சார், என்னோடய பேர் மகாலட்சுமி. நான் அகத்தியன் அகாடமியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வர ஆஸ்பிரண்ட். நான் நடந்து முடிஞ்ச அந்த குரூப் 4 எக்ஸாமில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்திருந்தேன், சென்னை டிஸ்ட்ரிக்ட். எடுத்து நேற்றுக்கு கலெக்டரேட்டில் ஆர்டர் கொடுத்தாங்க. ஒரு 6:30 மணி 6:45 போய் ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு இங்கே ஐனாவரம் தாலுக்கு அலோகேட் பண்ணியிருந்தாங்க. 6:45 ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க நாளையிலேருந்து ஆஃபீஸ் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் ஒரு 9:30க்கெலாம் நான் போயிட்டேன். பட் ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணது 10 அந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் எல்லோரும் வந்து அசம்பிள் ஆனாங்க. அவங்கவுங்க சீட் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் அட்டண்டன்ஸ் கொடுத்து சைன் பண்ண சொன்னாங்க. அப்புறம் எனக்கு இன்றைக்கி வேலை எதுவுமே சொல்லலை சார். எந்த வேலையுமே வந்து அவங்க சொல்லவே இல்லை. சும்மா உட்காந்துட்டு அதான் சரி. அப்புறம் நானாக போயிட்டு தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் இருந்தாங்க, அவர்கிட்ட போயிட்டு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோன்னே, நீங்கள் ஏதாவது இதுக்கு முன்னாடி நிறைய சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்கோம், அதெல்லாம் உட்காந்து சிஸ்டம்லேருந்து பார்த்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஒரு 12 o'clockலேருந்து அதை பார்க்க ஆரம்பித்தேன். எப்படி வந்து என்னென்ன சான்றிதழ்லாம் கொடுத்துருக்குறாங்க, திருமண சான்றாக இருக்கட்டும், முதல் திருமண சான்று, அதுக்கப்புறம் லீகல் ஹேர்ஷிப் சான்றிதழ், இதெல்லாம் எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தோம். இது வரைக்கும் யார் எவ்வளோலாம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அது எப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம் சார். பெருசாக எனக்கு வந்து இன்றைக்கி வேலை எதுவுமே இல்லை. 5:40க்கெல்லாம் கிளம்பிட சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் போயிட்டு தாசில்தாரை போயிட்டு மீட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்டே சொல்லிவிட்டு கிளம்புனேன். அப்புறம் தாசில்தார் கூப்பிட்டு, நாங்கள் ரொம்ப ப்ரெஷர் எல்லாம் பண்ண மாட்டோம், விமன் எம்ப்ளாயினும் போது நீங்கள் ஒரு 5:45க்கெலாம் கிளம்பிடுங்க. எலெக்ஷன் வரைக்கும் தான் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருக்கும், ஒரு 3 months. இந்த எலெக்ஷன் முடிஞ்சு அதை கவுண்டிங் முடிகிற வரைக்கும் பயங்கரமாக வேலை இருக்கும். சம்டைம்ஸ் நைட்டில் இங்கே ஆஃபீஸ்லேயே தங்குற மாதிரி கூட இருக்கும். அப்புறம் அதை ஓட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கவுண்டிங்க்கு வரும்போதும் நம்ம வந்து நைட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அப்போ மட்டும் கொஞ்சம் ஒரு 8 o'clock 9 o'clock வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் இருக்காதுமா, நீங்கள் அது வரைக்கும் வேலை இல்லாத போது நீங்கள் 5:45 அந்த மாதிரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த ஒரு டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்லாம் எழுதுங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறங்க, அப்போ தான் ப்ரொமோஷன் கிடைக்கும். இதர் நீங்கள் டிஎன்பிசி எழுதி வந்திருக்கனால நீங்கள் இது ஒருவேளை குரூப் 2 குரூப் 1 அந்த மாதிரி எழுதுறதா இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொன்னார். ஒரு 7 years வரும்போது நீங்கள் டெப்யூட்டி தாசில்தார் கூட ஆயிடலாம், இதிலே இருந்து ப்ரொமோஷனில் வந்தீங்கனாலும் ஆயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க சார். ரொம்ப நல்லா தான் பிஹேவ் பண்ணாங்க. தலைமையிடத்து துணை வட்டாட்சியருமே வந்து நீங்கள் குரூப் 1 குரூப் 2 கூட படிங்க அடுத்து அப்படின்னு சொல்லியும் சொன்னாங்க சார். பெருசாக இன்னும் யாரும் எதுவுமே வந்து இது பண்ணிக்கிறல.
நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சார். ரொம்ப பெருசாக ரொம்ப வந்து பயமுறுத்துகிற மாதிரி எதுவுமே அவரே கூப்பிட்டு சொன்னாங்க, நாங்கள் யாரும் உங்களை வந்து இங்கே பயமுறுத்த மாட்டோம், நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருங்க, எல்லாத்தையும் பேசுங்க, கேஷுவலாக இருங்க, உங்களுக்கு கொடுக்குற ஒர்க் மட்டும் பாருங்கள் போதும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஆல்மோஸ்ட்டு சும்மா உட்காந்துருந்த மாதிரி தான் சொல்லணும் சார் இன்றைக்கி. தேங்க்யூ சார். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சார். சார் ஃபஸ்ட்டு ஜாயினிங் வந்து February 28 ஜாயின் பண்ணேன். ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இன் சிவில் சப்ளைஸ். ஃபஸ்ட்டு ஜாயின் லெட்ரு எழுதி கொடுத்துட்டு 10 மணிக்கெலாம் ஆஃபீஸ்க்கு போய் சீட்டில் உட்காந்துட்டேன். மேடம் கொஞ்சம் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு 11 மணிக்கு வந்தாங்க. திரும்பி ஒரு 11:30 மணிக்குன்னா மாதாந்திர ஆய்வு கூட்டம்னு நடத்துனாங்க சார் ரேஷன் கடையில். ரேஷன் சிவில் சப்ளைஸ்னால் ரேஷன் சம்மந்தப்பட்டது. அது அது அட்டன் பண்ணிவிட்டு நான் கலெக்ட்ரேட் போயிட்டு ஹையர் அஃபிஷியல்னால் மீட் பண்ணிவிட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு வாங்க அப்படின்னாங்க. நான் முடிச்சுட்டு வர்றதுக்கு நைட்டு 9 மணி ஆயிடுச்சு சார். இதுதான் சார் ஃபர்ஸ்ட் டே ஒர்க்கு. தேங்க்யூ சார். எங்களை அன்அகாடமியில் பின்தொடர அதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், எங்களுடைய லெசன்ஸ் பாருங்கள். தேங்க்யூ. நன்றி.